ஒரு நாளும் ஒரு விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. என்னென்னமோ பார்த்து கடந்து வந்த இப்ப நமக்கு மஞ்சள் காய்ச்சல் அப்படின்ற ஒரு காய்ச்சல் பரவிட்டு வர்றது பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கிறதா மக்கள் மத்தியில பரவலா பேசிட்டு வருது. ஏன்னா இது கொரோனாவை போலவே இதுக்கும் மருந்துகள் கிடையாது. தடுப்பூசி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி கட்டாயம்ட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தி இருக்காங்க. ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடுகள்ல மஞ்சள் காய்ச்சல் நோய் பரவல் தீவிரமடைஞ்சிட்டு வருதாம். இதனை அடுத்து இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்கா தென் அமெரிக்க நாடுகளுக்கு போறவங்க இல்ல அங்கிருந்து இந்தியா வரவங்க கண்டிப்பா மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும்ட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 10 நாட்கள் கழித்தே மேற்கண்ட நாடுகளுக்கு பயணம் போகணும். அதே போல மேற்கண்ட நாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள்ள நுழையவும் அனுமதிக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொரோனா டைம்ல இப்படி தானே சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க ஊசி போட்ட பிறகு செக் பண்ணதுக்கு அப்புறம் 1 வீக் கழிச்சு தான் நீங்க வெளியே போகணும் வரணும். அது வரைக்கும் குவாரண்டைன்ல இருக்கணும். இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? இப்போதான் கொரோனான்ற பேச்சு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அடங்கிட்டு வருது. இப்போ மறுபடியும் இதே போல மஞ்சள் காய்ச்சல் அப்படின்றதையும் சொல்லிட்டு வராங்களேன்ட்டு மக்கள் கொஞ்சம் பயத்துல தான் இருக்காங்களா. இதுக்காக விமான நிலையங்களிலும் துறைமுகங்களிலும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரதா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவிச்சுட்டு வராங்க. மஞ்சள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு காய்ச்சல், உடல்வலி, மஞ்சக்காமலை ஆகிய அறிகுறிகள்லாம் வருமா. ஸோ மஞ்சக்காமலை அறிகுறி வரதால கண்ணு மஞ்சள் ஆகுது கண்டிப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால இதுக்கு மஞ்சள் காய்ச்சல் அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க. மஞ்சள் காய்ச்சல் பற்றிய மற்ற விவரங்களுக்கு கூடுதல் விவரங்களுக்கு எப்படிப்பட்ட தடுப்பூசி போடணும் அப்படின்றதுக்கு கவர்மெண்ட் ஒரு தனியாக வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சள் காய்ச்சல்ன்றது ஒரு வகை வைரஸ் தொற்றினால் ஏற்படக்கூடிய ஒரு காய்ச்சல் தான். டெங்குவை பரப்பும் ஏடிஸ் வகை கொசுக்களில் ஏடிஸ் ஜேசிப்டி என்னும் ஒரு வகை கொசுவால இந்த மஞ்சள் காய்ச்சல் பரவுது. இந்த காய்ச்சலை பெருசாக கண்டுக்கல அப்படியே விட்டுட்டோன்னா இது சாதாரண ஃபீவர் தான், சாதாரண பாடி பெயின் தான் அப்படின்னு விட்டுட்டோன்னா கடுமையான பிரச்சனைகளை இது ஏற்படுத்திடும். அதனால உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சள் காய்ச்சலுக்கு தனிப்பட்ட சிகிச்சைலாம் எதுவுமே கிடையாதாம். கொரோனா, டெங்கு போல வைரஸ் தொற்று சிகிச்சையை போல தான் இந்த மஞ்சள் காய்ச்சலும் அதோட அறிகுறிகளை அடிப்படையாக கொண்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுட்டு வருது. ஸோ மஞ்சள் காய்ச்சல் பரவுவதை தடுக்க தடுப்பூசி போடப்படுதே தவிர வேற எந்த ஒரு மாற்று மருந்துகளோ எதுவுமே கிடையாதாம். இது ஒரு மற்ற சாதாரண மாதிரியே தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க தான் உஷாரா இருக்கணும் அப்படின்ற அட்வைஸையும் கூட அவங்க பண்ணிட்டாங்க. நம்ம எவ்வளோதான் உஷாரா இருந்தாலும் பாதிக்கப்படணுன்றவங்க கண்டிப்பா பாதிக்கப்பட்டு தானே ஆக போறாங்க அப்படின்ட்டு மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. டெங்குன்னு சொன்னாங்க, கொரோனான்னு சொன்னாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பறவை காய்ச்சல் சொன்னாங்க, இப்போ பார்த்தா போன வாரத்தில் வெஸ்ட் நைல் காய்ச்சல் சொன்னாங்க, இப்போ மஞ்சள் காய்ச்சல்ட்டு கலராக காய்ச்சலை சொல்லிட்டு வராங்க. மத்திய சுகாதாரத்துறை நமக்கு இதை பயமுறுத்தணும்னு சொல்லலை, மக்கள் விழிப்புணர்வோடு இருங்கன்ற ஒரு விஷயத்துக்காக தான் சொல்கிறாங்க. புரியுது. ஆனாலும் மக்கள் ஒரு சில நேரத்தில் அந்த பயத்தின் அடிப்படையில் இப்படி எல்லாம் பேசக்கூடிய நிலைமை ஆயிடுது. அதனால் யாரை சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. மக்களே நம்ம தான் விழிப்புணர்வோடு இருக்கணும், உஷாராக இருக்கணும். வல்லவன் உங்களில் ஒருவன்.